இவரை மாதிரி நமக்கு இல்லையே, இவரை மாதிரி நமக்கு இல்லையேன்னு உங்க மனசு சொன்னுச்சுன்னா, வலா தன்துரு இலா மன் ஹுவ ஃபௌகுக்கும், உங்களுக்கு மேலுள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள். உங்களுக்கு மேலே யார் இருக்கிறார்? உங்களை விட பணத்தில் உயர்ந்தவர் யார்? உங்களை விட தோற்றத்தில் உயர்ந்தவர் யார்? உங்களை விட திறமையில் உயர்ந்தவர் யார்? அவர்களை பார்க்காதீர்கள். உங்களை விட கீழே தோற்றத்திலே 1000 பேர் குறைவுள்ளவராக இருப்பார்கள், செல்வத்திலே குறைவுள்ளவர்களாக இருப்பார்கள், கஷ்டப்படுபவர்களாக இருப்பார்கள், சிரமப்படுபவர்களாக இருப்பார்கள், திறமையிலே உங்களை விட கம்மியாக இருப்பாங்க. அவர்களை நீங்கள் பார்த்து இவர்களை விட அல்லாஹ் நம்மை மேம்படுத்தி இருக்கிறான் என்று உங்களுடைய மனதுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஏனென்றால் ஃபஹுவ அஜ்தரு அல்லா தஸ்தரு நிஅமத்தல்லாஹ், இதுதான் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடையை நீங்கள் குறைத்து மதிப்பிடாமல் இருப்பதற்கு ஏற்ற வழி. நம்மை விட சிறந்தவர்களை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு எதுவுமே தரலையே, அல்லாஹ் நமக்கு இப்படி ஒரு குறைபாடு கொடுத்துட்டானேன்னு மனசு சொல்லும். அப்படி மனசு சொல்லும் பொழுது அல்லாஹ் கொடுத்த 1000 அருட்கொடையை நம்ம மனசு மறந்துடும். மார்க்கம் கூறும் மனோ தத்துவம் என்ற தலைப்பின் கீழாக தொடர்ச்சியாக சில தகவல்களை நாம் அறிந்து வருகிறோம். அந்த வகையில் நேற்றைய தினம் தாழ்வு மனப்பான்மை குறித்தும், தாழ்வு மனப்பான்மை ஒரு மனிதனுடைய உள்ளத்தை எப்படியெல்லாம் நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறது, முன்னேற விடாமல் தடைக்கல்லாக அமைகிறது, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரச்சார பயணத்தில் அவர்களுக்கு எத்தகையதொரு தாழ்வு மனப்பான்மை அவர்களுடைய உள்ளத்தில் குடிகொண்டிருந்தது, அதற்கான நிவாரணத்தை இறைவன் எப்படி வழங்கினான் என்கின்ற தகவல்களை எல்லாம் நாம் அறிந்தோம். அந்த வரிசையில் இந்த தாழ்வு மனப்பான்மை என்பதை நாம் நம்முடைய உள்ளத்திலிருந்து அகற்றுவதற்கு நம்முடைய இறை நம்பிக்கையை நாம் பலப்படுத்த வேண்டும் என்பதையும் நேற்றைய தினம் நாம் பார்த்திருந்தோம். இந்த தாழ்வு மனப்பான்மை வருவதற்கான பல காரணங்கள்ல சில மிக முக்கியமான காரணங்கள் என்னவென்றால், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு குறையில்லாத உலகத்தில் எந்த மனிதனும் கிடையாது. எல்லா மனிதனிடத்திலேயும் ஏதேனும் ஒரு வகையிலே ஒரு குறை என்பது இருக்கும். அப்படி ஒரு குறை இருக்கின்ற பொழுது அந்த குறையையே நாம் திரும்ப 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 எண்ணி 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 நம்மிடம் மட்டும்தான் குறை இருக்கிறது என்பதை போன்ற ஒரு சிந்தனைக்கு வழிவகுத்தோம் என்றால் அந்த கவலையே நம்மை தாழ்வு மனப்பான்மையிலே கொண்டு போய் சேர்த்துவிடும். அதே போல இந்த தாழ்வு மனப்பான்மை வருவதற்கு இன்னொரு காரணம், நம்மிடம் குறை இல்லை என்றாலும் கூட இந்த தாழ்வு மனப்பான்மை சிந்தனைக்கு நாம் இடம் கொடுத்தால் இல்லாத குறையை கூட நம்முடைய மனது நமக்கு பூதாகரப்படுத்தி காட்டும். நம்ம இடத்துல உண்மையில் ஒரு விஷயத்தில் குறை இருக்காது, நம்மால் முடியும், நம்மால் செய்து பார்த்தால், முயற்சி செய்து பார்த்தால் ஒரு காரியத்திலே நம்மால் வென்றுவிட முடியும். ஆனால் இந்த தாழ்வு மனப்பான்மை சிந்தனை நம்முடைய மனதில் எப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்கும் என்றால், இந்த குறை உன்னிடத்துல இருக்குது, இதனால உன்னால எதுவுமே செய்ய முடியாது என்று சிறு விஷயத்தை கூட நமக்கு பூதாகரப்படுத்தி சொல்லும். அதே மாதிரி சிலருடைய விமர்சனங்களுக்கு நாம் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்தோம் என்றால் அந்த விமர்சனங்களுக்கு, தேவையற்ற விமர்சனங்களுக்கு நாம் முக்கியத்துவம் வழங்கி அதை நாம் பெரிதாக எடுத்துக்கொண்டால் அதுவும் நம்முடைய மனதிலே அளவுக்கு அதிகமான கவலையை கொடுத்து அது தாழ்வு மனப்பான்மையை வழங்கி நம்முடைய நிம்மதியை அழித்து விடும். இப்ப இந்த விமர்சனத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா நியாயமான விமர்சனங்கள், நியாயமற்ற விமர்சனங்கள் என்று 2 விதமாக பிரிக்கலாம். நியாயமான விமர்சனங்கள்னா உண்மையில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறையை ஒரு நல்லெண்ணத்தில் விமர்சிப்பதற்கு தகுதியுள்ள ஒரு நபர் நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற கண்ணோட்டத்தில் சுட்டி காட்டுகிறார் என்றால் அந்த விமர்சனம் வரவேற்க தகுந்த விமர்சனமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த விமர்சனத்தின் மூலமாக நம்மை திருத்திக் கொள்வதற்கு நம்மை நாம் பண்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படியான விமர்சனம் ஒரு வகை. இன்னொரு வகை தேவையற்ற விமர்சனங்கள். எதை எடுத்தாலும் விமர்சிக்கக்கூடிய பண்பு சிலரிடத்தில் இருக்கும். சிலரை குறைபடுத்த வேண்டும் என்பதற்காக விமர்சிக்கின்ற செயல்பாடு சிலரிடத்தில் இருக்கும். நியாயமற்ற முறையில விமர்சிப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் கூட குறைகளை, குற்றங்களை சொல்லி 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 நியாயமற்ற முறையிலே பொய்யாக விமர்சிக்க கூடியவர்கள் சில பேர் இருப்பாங்க. இது போன்ற விமர்சனங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதை பெரிதிப்படுத்தினால் அது நம்முடைய உள்ளத்திலே தாழ்வு மனப்பான்மையை கொடுத்து நம்மிடத்தில் அவ்வளவு குறை இருக்குது, இவ்வளவு குறை இருக்குது, நம்ம எல்லாரும் விமர்சிக்கிறாங்க, நம்ம எல்லாரும் தூற்றுகிறார்கள் என்கின்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே மேலோங்கி விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் ஒரு பாடத்தை திருமறை குர்ஆனிலே எடுக்கின்றான்.
அல்லாஹ் சொல்லுகிறான், வலா யஹ்சுனுக கவுலுஹும், இவர்களுடைய நியாயமற்ற விமர்சனம் நபியே உங்களை கவலையில் ஆழ்த்திவிட வேண்டாம். உங்களை விமர்சிக்கிறாங்க, ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய இந்த விமர்சனம் எப்படியானது என்றால் நியாயமற்ற விமர்சனம். இவர்கள் உங்களை பொய்யர் என்கிறார்கள், இவர்கள் உங்களை நீதமில்லாதவர் என்கிறார்கள், பைத்தியம் என்கிறார்கள், மனநோய் உள்ளவர் என்கிறார்கள். இப்படியான இந்த நியாயமற்ற விமர்சனத்துக்கு, வரம்பு மீறிய விமர்சனத்தில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். அந்த விமர்சனத்தை புறக்கணித்து விடுங்கள். அந்த விமர்சனத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தால், அதை பெரிதாக நினைத்தால் உங்களுடைய உள்ளம் கவலைக்குள்ளாகிவிடும். அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் என்கின்ற கருத்திலே உங்களுக்கு அவர்களுடைய சொல் கவலையில் ஆழ்த்திவிட வேண்டாம் என்று இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப நாம எந்த விமர்சனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை முடிவு செய்ய வேண்டும். இந்த விமர்சனம் இருக்குதுல, இதை எல்லாரும் பண்ணுவாங்க. நியாயமற்ற முறையில ஊர்ல 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கம்பாங்களே, அது மாதிரி நாம என்ன செய்தாலும் அதை குறை சொல்வதற்கு 4 பேர் ஊர்ல இருக்கத்தான் செய்வாங்க. நீங்க என்ன செய்ய, எதை செய்தாலும் விமர்சிப்பதற்கு 4 பேர் இருப்பார்கள், அதை குறை சொல்வதற்கு 4 பேர் இருப்பார்கள். எதை எடுத்தாலும் குறை சொல்பவர்களுடைய பேச்சுக்களுக்கு, அவர்களுடைய விமர்சனங்களுக்கு, குறைகளுக்கு நாம முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நம்மால் இந்த உலகத்துல வாழவே முடியாது. அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் யார் என்ன சொன்னாலும் சரி, நான் என்னுடைய பயணத்தில் என்னுடைய செயல்பாட்டை நான் தொடர்ந்து கொண்டே இருப்பேன் என்று நாம செயல்பட வேண்டும். நாமளே ஒரு தொழிலை தொடங்குவோம். தொழிலை தொடங்கும் பொழுது சில பேர் 4 விதமா பேசுவாங்கல்ல, அந்த 4 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சுத்த பைத்தியக்கார ஆளா இருக்கிறாரு, இந்த தொழிலை போய் ஆரம்பிக்கிறாரு, விவரம் இல்லாத ஆளா இருப்பார் போல. இப்படி எந்த சம்பந்தமும் இல்லாமல், நியாயமான ஆதாரங்கள் இல்லாமல், நியாயமான காரணங்கள் இல்லாமல் சும்மா பேசணுங்கிறதுக்காக பேசி விமர்சிக்கக்கூடியவர்கள் சில பேர் வருவாங்க. இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த விமர்சனத்தை நம்முடைய உள்ளத்திற்குள்ளே எடுத்துக்கொண்டோம்னு வைங்களேன், என்ன இப்படி சொல்றாங்களே, அப்ப அவ்வளவுதான் போல, தெரியாதனமா இறங்கிட்டோம் போல, நம்ம தோத்துருவோம் போல, நம்மளால ஜெயிக்க முடியாது போல, லாபத்தை பார்க்க முடியாது போல என்று நம்முடைய உள்ளத்தில் கவலைகள் வந்து, தாழ்வு மனப்பான்மை வந்து, நம்மால் எந்த காரியத்திலையும் முன்னேற முடியாத ஒரு சூழல் வந்துடும். காலேஜ்ல நீங்க ஒரு கோர்ஸ் எடுத்துட்டு வந்துருவீங்க. எடுத்துட்டு வந்த உடனே இந்த 4 விதமா பேசுற 4 பேர் வந்து, யாராவது இந்த காலத்துல போய் இந்த கோர்ஸ் எடுப்பாங்களா, சுத்த பைத்தியக்கார ஆளா இருக்கிறீங்களே, இந்த கோர்ஸுக்கெல்லாம் இப்ப வேலை இருக்குதா, தேவையில்லாம இதை போய் எடுத்துட்டு வந்து ஏமாந்துட்டு ஃபீஸையும் கட்டிட்டு ஏமாந்துட்டு வந்துட்டீங்களே, ஐயோ பாவம் என்று நம்ம இடத்துல வந்து சொல்லுவாங்க. இப்படி சொல்லும் பொழுது நம்ம மனசுல அதுல 1000 நன்மைகள் இருந்தாலும் கூட அந்த நன்மைகள் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. நம்ம மனசு எதை சொல்லும்னா, ஆஹா அப்ப நம்ம தப்பா எடுத்துட்டோம் போல இருக்க முடிவு, நம்ம தப்பான கோர்ஸை தேர்வு செஞ்சுட்டோம் போல, நம்ம வந்து அவ்வளவுதான் தெரியாம ஒரு முடிவு எடுத்துட்டோம் போல என்று நம்முடைய மனசு சொல்லும். இதுக்கு வழி கொடுத்துட்டோம்னு வைங்களேன், நம்மால எதையிலையுமே ஜெயிக்க முடியாது. இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது. அதுக்கு தான் இதுக்கு ஒரு அழகான ஒரு குதிரை கதை ஒன்று சொல்லுவாங்க. என்ன பண்ணாங்க, ஒரு தகப்பனாரும் மகனும் ஒரு குதிரையை ஒன்று வாங்குறாங்க. வாங்கிட்டு அந்த குதிரையில 2 பேர் ஏறி போய்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் ஏறி போய்கிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ற, ஒருத்தன் வரான். பார்க்கிறவன் என்ன சொல்றான், எரும மாடு மாதிரி 2 பேர் இருந்துட்டு வாயில்லாத ஜீவன் மேல இப்படி போய் 2 பேரும் ஏறி உட்கார்ந்துட்டு போறானே அப்படின்னு சொன்னானா. உடனே ஆஹா குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டானோ, இன்னமே அவ்வளவுதான் போய் நம்ம தப்பு செஞ்சுட்டோம் போல என்று இந்த விமர்சனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன பண்றாரு, ஒரு ஆள் இறங்கிடுறார், தகப்பன் இறங்கிறார், மக மேலே ஏறி உட்கார்ந்துட்டு போறார். இப்ப இன்னொரு ஆள் வரான். இன்னொரு ஆள் வந்து என்ன சொல்றான், தகப்பனை நடக்க விட்டுட்டு மகன் எப்படி உட்கார்ந்துட்டு சௌகரியமா வரான் பாரு ஜம்முன்னு, தகப்பன் பெத்த தகப்பனை நடக்க விட்டுட்டு இவன் எப்படி திமுறா வரான் பாரு இப்படின்னு ஒரு சொல்றான். உடனே என்ன பண்ணிட்டான், மகன் இறங்கிட்டு தகப்பனை ஏத்தி விட்டுட்டான். தகப்பன் உட்கார்ந்து வந்து பயணம் செஞ்சுக்கிட்டு வராரு. இப்போ ஒருத்தன் வரான், 3வது ஒருத்தன் வரான். 3வது ஒருத்தன் வந்து மகனை நடக்க விட்டு, பெத்த மகன் சின்ன பையன், அவனை நடக்க விட்டுட்டு எரும மாடு மாதிரி இந்த ஆள் ஏறி உட்கார்ந்துட்டு போறான் பார். இப்படி 3வது ஒருத்தன், என்னடா இது வம்பா பிடிச்சு இவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. 2 பேர் உட்கார்ந்தாலும் குறை சொல்றான், மகன் உட்கார்ந்தாலும் குறை சொல்றான், தகப்பன் உட்கார்ந்தாலும் குறை சொல்றான், என்ன செய்யறது, சரி 2 பேரும் இறங்கிடுவோம், சும்மா நடத்தி கூட்டிட்டு போவோம். இப்போ ஒருத்தன் வரான், 2 பேருமே இறங்கி குதிரையை புடிச்சு கூட்டிட்டு போறாங்க. இப்போ ஒருத்தன் வந்து
ஏன் சுத்த பைத்தியக்காரனுலா இருப்பானோ போல இருக்கு. குதிரையை வச்சுக்கிட்டு 2 பேரும் இப்படி கால்நடையா நடந்துட்டு போறானுங்களே, இவனை மாதிரி பைத்தியக்காரன் உலகத்துல கிடையாதுன்னு சொன்னானா. இந்த 4 விதமா 4 பேர் பேசுவான்ல, அந்த 4 பேர் இவன் தான். எதை நீங்க செஞ்சாலும் ஏதாவது ஒரு குறையை பேசுவதற்கு ஊரிலே ஆட்கள் இருக்கத்தான் செய்யும். இந்த விமர்சனங்களுக்கெல்லாம், இந்த நியாயமற்ற முறையற்ற விமர்சனங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தோன்னு வைங்களேன், நம்ம வாழவே முடியாது. ஏவன் என்ன நீ என்ன பேசுனாலும் பேசுறான், நான் அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு முயற்சி செய்யறேன், அல்லாஹ் வெற்றியோ தோல்வியோ அல்லாஹ் கொடுக்கறதை ஏத்துக்கிறேன்னு போய்கிட்டே இருக்கணும். இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் நம்மளால வாழவே முடியாது. அப்ப இது போன்ற தேவையற்ற விமர்சனங்களை நாம் தவிர்த்து விட வேண்டும். சில நியாயமான விமர்சனங்கள் வரும். நியாயமான குறைகளை தெளிவுபடுத்துகிற வகையில, நம்முடைய குறைகளை சரி செய்கின்ற வகையில சில நியாயமான விமர்சனங்கள் வரும். அந்த விமர்சனங்களை ஏத்துக்கணும். அப்பையும் நீ என்னன்னாலும் சொல்லிக்க, நான் ஏத்துக்க மாட்டேன்னு இருக்கக்கூடாது. நியாயமான விமர்சனம்னா என்ன? ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறார், நல்ல சிகரெட்டை ஊதி தள்ளுற ஆளு. இப்போ ஒருத்தர், ஏன்பா இப்படி சிகரெட்டை குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உடம்புக்கு கெடுதி இல்லையா, பல நோய்களை உண்டாக்குமே, உங்களுக்கு மட்டும் நோய் இல்லை, உங்க குடும்பத்துக்கு நோய், உங்க பக்கத்துல நிக்கிற ஆளுக்கு நோயாச்சே, இது விட்டுறலாம் தானே. நீ என்னன்னாலும் சொல்லுடா, நான் ஊதித்தான் தள்ளுவேன். இப்ப இருந்தோம்னா இப்ப யாருக்கு கேடு? நமக்கு தான் கேடு. அப்ப நியாயமான விமர்சனம், நியாயமற்ற விமர்சனம், முறையான விமர்சனம், முறையற்ற விமர்சனம், ஆதாரப்பூர்வமான அறிவுபூர்வமான விமர்சனம், முட்டாள்தனமான விமர்சனம், இதில் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை எடுத்துக்கொள்ள கூடாது என்பதிலே நம்ம ஒரு தெளிவை அடைய வேண்டும். தெளிவை அடைந்த பிறகு தேவையற்ற விமர்சனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நியாயமான விமர்சனங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து திருத்த வேண்டியவர்களை திருத்தி கொண்டால் நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக மகிழ்ச்சியான முறையில செல்லும். நியாயமற்ற விமர்சனங்களுக்கு, வரக்கூடிய கருத்துக்களுக்கெல்லாம் குறை சொல்றவனுடைய குறைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மால் நிம்மதியாக ஒரு நாளும் வாழவே முடியாது. சொல்பவர்கள் 1000 குறைகளை சொல்லிக் கொண்டு தான் இருப்பார்கள். அதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டால் எந்த காரியத்தையும், ஒரு வியாபாரமா இருந்தாலும் சரிதான், ஒரு குடும்பமா இருந்தாலும் சரிதான், பள்ளி கல்லூரி படிப்பாக இருந்தாலும் சரிதான், எதையுமே நம்மளால நிம்மதியாக செய்து முடிக்க முடியாது. அப்ப இது போன்ற குறைகளை நம்ம மனசுல ஏத்திக்கிட்டோம்னா அதுவே தாழ்வு மனப்பான்மைக்கு, இப்படி சொல்லிட்டானே நம்மளால ஜெயிக்க முடியாது, நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோம் போல, இப்படி சொல்லிட்டானே இதுல இவ்வளவு இருக்குதா, இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தோம் நம்மால் முடியாது என்கின்ற தாழ்வு மனப்பான்மைக்கு, மன நெருக்கடிக்கு நாம ஆளாகிடுவோம். அப்ப இது இந்த விமர்சனத்துக்கு எல்லாம் அஞ்சாத ஒரு பண்பு நம்ம இடத்துல இருக்கணும். அதனாலதான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நன்மக்களை பற்றி சொல்லுகிற பொழுது வலா யகாஃபுன லௌமத்த லாயிமீன், பழிப்போரின் பழிச்சொல்லுக்கு, விமர்சிக்க கூடியவர்களுடைய விமர்சனத்துக்கு அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். நியாயமற்ற முறையில யாரெல்லாம் விமர்சனம் செய்கிறார்களோ அந்த விமர்சனத்திற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். அதற்கு பயந்து போய் ஒடுங்கிவிட மாட்டார்கள், ஒதுங்கிவிட மாட்டார்கள். தங்களுடைய காரியம் எதுவோ, தங்களுடைய இலக்கு எதுவோ அதை நோக்கி அவர்கள் பயணித்துக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப இது இந்த தாழ்வு மனப்பான்மையை போக்குகிற விஷயத்துல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அடுத்தது என்னன்னா, நம்ம இடத்துல ஒரு குறையே இருக்கும், சில குறைபாடுகள். குறை இல்லாத மனுஷன் இல்லையில, யாரிடத்திலாவது எல்லாரிடத்துல ஏதாவது ஒரு குறை இருக்கும். ஒரு அறிவில் குறைபாடு இருக்கும், நம்ம கல்வியில் குறைபாடு இருக்கும், விவரத்தில் குறைபாடு இருக்கும், பேச்சு திறமையில் குறைபாடு இருக்கும். இப்படி ஏதாவது ஒரு வகையில நம்ம இடத்தில் ஒரு குறைபாடு என்பது இருக்கும். இந்த குறைபாடையே எண்ணிக்கொண்டிருந்தோம் என்றாலும் நமக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை போக்குவதற்கு அழகான ஒரு வழிமுறையை சொல்லி காட்டினாங்க. நீங்க ஒருத்தரை பாக்குறீங்க, உங்களை விட மேம்பட்டவர்களாக அவர்களை பார்த்தீர்கள் என்றால் உன்லுரு இலா மன் அஸ்ஃபல மின்கும், நீங்கள் உங்களுக்கு கீழுள்ளவர்களை பாருங்கள். நீங்க ஒரு ஆளை பாக்குறீங்க, ஆஹா இவரை மாதிரி திறமை நமக்கு இல்லையே, இவரை மாதிரி கல்வி நமக்கு இல்லையே, இவரை மாதிரி அறிவுத்திறன் நமக்கு இல்லையே, இவரை மாதிரி பிசினஸ் டெக்னிக் நமக்கு இல்லையே, இப்படி இவரை மாதிரி நமக்கு இல்லையே, இவரை மாதிரி நமக்கு இல்லையேன்னு உங்க மனசு சொன்னுச்சுன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுக்கு மேலுள்ளவர்களை அல்ல, உங்களுக்கு கீழுள்ளவர்களை. வலா தன்துரு இலா மன் ஹுவ ஃபௌகுக்கும், உங்களுக்கு மேலுள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள். உங்களுக்கு மேலே யார் இருக்கிறார், உங்களை விட பணத்தில் உயர்ந்தவர் யார், உங்களை விட தோற்றத்தில் உயர்ந்தவர் யார், உங்களை விட திறமையில் உயர்ந்தவர் யார், அவர்களை பார்க்காதீர்கள். உங்களை விட கீழே 1000 பேர் இருப்பார்கள், உங்களை விட கீழே தோற்றத்திலே 1000 பேர் குறைவுள்ளவராக இருப்பார்கள், செல்வத்திலே குறைவுள்ளவர்களாக இருப்பார்கள், கஷ்டப்படுபவர்களாக இருப்பார்கள், சிரமப்படுபவர்களாக இருப்பார்கள், திறமையிலே உங்களை விட கம்மியாக இருப்பாங்க. அவர்களை நீங்கள் பார்த்து இவர்களை விட அல்லாஹ் நம்மை மேம்படுத்தி இருக்கிறான் என்று உங்களுடைய மனதுக்கு சொல்லிக் கொடுங்கள்.
ஏனென்றால் ஃபஹுவ அஜ்தரு அல்லா தஸ்தரு நிஅமத்தல்லாஹ், இதுதான் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடையை நீங்கள் குறைத்து மதிப்பிடாமல் இருப்பதற்கு ஏற்ற வழி. அல்லாஹ் எத்தனையோ அருளை நமக்கு தந்திருக்கிறான். ஆனா நம்ம மனசு என்ன சொல்லும்? நம்மை விட உயர்வானவர்களை பார்க்கின்ற பொழுது, நம்மை விட சிறந்தவர்களை பார்க்கின்ற பொழுது, அல்லாஹ் நம்மளுக்கு எதுவுமே தரலையே, அல்லாஹ் நம்மளை இப்படி வச்சுட்டானே, அல்லாஹ் நம்மளை குறை உள்ளவனா படைச்சிட்டானே, அல்லாஹ் நமக்கு இப்படி ஒரு குறைபாடை கொடுத்துட்டானேன்னு மனசு சொல்லும். அப்படி மனசு சொல்லும் பொழுது அல்லாஹ் கொடுத்த 1000 அருட்கொடையை நம்ம மனசு மறந்துடும். நமக்கு நல்ல பார்வை இருக்கும், நல்ல பேச்சு இருக்கும், நல்ல செல்வம் இருக்கும், நல்ல ஆரோக்கியம் இருக்கும். ஆனா எது இல்லையோ அதைத்தான் மனசு சொல்லுமா. எது இல்லையோ, இல்லாததை நாம நினைத்து நினைத்து கொண்டிருந்தோம் என்றால் அல்லாஹுடைய அருளுக்கு நம்மால் நன்றி செலுத்த முடியாது. அல்லாஹுடைய அருளையே நாம் குறைத்து மதிப்பிடக்கூடியவர்களாக இருப்போம். எது இருக்கிறதோ அதை நினையுங்கள், இல்லாததை நினைத்து கவலைப்படாதீர்கள், கீழுள்ளவர்களை பாருங்கள், மேலுள்ளவர்களை பார்க்காதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. பல பேரை பார்க்கலாம், நல்ல சிவப்பானவரா வெள்ளையானவரா இருக்கிறவரை பார்த்து இவர மாதிரி வெள்ளையா நமக்கு நம்மளால இல்லையே, ஏதோ கருப்ப குறையினே நம்ம இந்த சமூகம் என்ன நினைச்சிருச்சுன்னா, கருத்த நிறத்தில் இருப்பது, கருப்பாக இருப்பது ஒரு குறையினே நினைச்சுக்கிட்டு இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் நமக்கு சொல்லிட்டாங்க. வெள்ளையா இருக்கிறவரை விட கருப்பானவருக்கோ, கருப்பா இருக்கிறவரை விட வெள்ளையானவருக்கோ எந்த சிரமமும் இல்லை. யாரும் யாரை விட மேலானவர்களும் இல்லை. இறைவன் மாறுபட்ட நிறத்தில் தான் மனிதனை படைத்திருக்கிறான். இன்னும் சொல்ல போனா அறிவியல் அடிப்படையில கருப்பா உள்ளவங்க தான் ஆரோக்கியமானவங்க. கருப்பு தோல் யாரிடத்தில் இருக்குதோ அவர்களுக்கு தான் ஆரோக்கியமான தோல் என்று அறிவியல் இன்றைக்கு சொல்லுகிறது. ஆனா இன்றைக்கு கருப்பு நிறம் என்றாலே அது ஒரு தாழ்வான, ஒரு குறைவுள்ள தன்மை என்பதை போலவே இந்த சமூகம் பதிய வச்சதுனால சிவப்பா ஒருத்தரை பார்த்துட்டாருன்னா நம்ம இது மாதிரி அழகா இல்லையே, இப்படி எல்லாம் சில பேர் நினைக்கிறத பார்க்கிறோம். செல்வத்துல, கல்வியில நம்மளால இவனை மாதிரி இருக்க முடியலையே, நம்மளால அவரை மாதிரி இருக்க முடியலையே என்று யாரெல்லாம் மேல்நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து நம்மிடத்தில் இருக்கின்ற அருட்கொடைகளை எண்ணி பார்க்காமல் இல்லாததை நினைப்பது அல்லாஹுடைய அருட்கொடையை குறைத்து மதிப்பிடுவதற்கு சமம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நாம என்ன நினைக்கணும்? நம்ம இடத்துல ஒரு குறை இருந்தாலுமே, எல்லாமே நம்ம இடத்துல குறை இல்லை, இந்த ஒரு குறை இருந்தாலும் நம்ம இடத்துல ஒரு குறை இருக்கலாம், நமக்கு நோய் இருக்கலாம், அல்லது நமக்கு கல்வி அறிவு கம்மியா இருக்கலாம், அல்லது நமக்கு விவரம் கம்மியா இருக்கலாம், அல்லது ஆரோக்கியம் கம்மியா இருக்கலாம், ஏதோ ஒரு குறை நம்ம இடத்துல இருக்கலாம். அந்த ஒரு குறை இருப்பதனால எல்லாமே குறை என்பது இல்லை. நம்மை விட எவ்வளவோ சிரமப்படக்கூடியவர்கள் கீழே இருக்கிறாங்க. நம்மள்கிட்ட கொஞ்சம் காசு பணம் இல்லைன்னு உடனே நம்ம மனசு, நீ அடுத்தவர்கிட்ட பேசுவதற்கு கூட உனக்கு தகுதி இல்லை, நீ போய் பேசுனா அவங்க மதிக்க மாட்டாங்க, நீ போய் பேசுனா உன் கருத்தங்க எடுபடாது, உன் கருத்தங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க, இப்படி எல்லாம் மனசு சொல்லி கொடுக்கும். ஏன்னா தாழ்வு மனப்பான்மையை மனம் அங்கே நமக்கு விதைக்க பார்க்கிறது. நம்மள்ட்ட இருக்கிற ஒரு குறையை நம்ம பெரிதாக நினைக்கிறதுனால நம்ம மனசு அங்க தாழ்வு மனப்பான்மையை விதைத்து, இந்த குறை உன்கிட்ட இருக்கிறதுனால உன் கருத்தங்க எடுபடாது, அவங்கள்ட்ட பேசுறதுக்கே உனக்கு தகுதி இல்லை, அவங்கள்ட்ட போய் நிக்கிறதுக்கே உனக்கு தகுதி இல்லை, அவங்க முன்னாடி நீ போய் நிக்க முடியாது, ஒரு காரியத்தை எடுத்தா உன்னால ஜெயிக்க முடியாது, ஒரு காரியத்தை எடுத்தா உன்னால வெற்றி பெற முடியாது, ஒரு முடிவை சரியான பாதையிலே உன்னால் கொண்டு செல்ல முடியாது. இப்படி நம்முடைய மனசு சொன்னுச்சுன்னா நம்முடைய தாழ்வு மனப்பான்மையை அகற்ற வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நமக்கு கீழ் உள்ளவர்களை பார்த்து என்னை அல்லாஹ் எவ்வளவோ மேல்நிலையில் வைத்திருக்கிறான் என்று நம்முடைய மனதிற்கு தெம்பூட்ட வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு பலஸ்தீனத்துல எவ்வளவு பெரிய சிரமத்துல மக்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய சிரமத்தோடு ஒப்பிட்டா, அவர்களுடைய கஷ்டத்தோடு ஒப்பிட்டால் நமக்கு இருக்கிற கஷ்டம்லாம் ஒரு பெரிய கஷ்டமா? நோன்பு நேரத்துல கூட போர் சூழல்ல ஆயுதங்களும் தாக்குதல்கள் தங்களுடைய மேனியிலே பட்டுக்கொண்டு வெடிகுண்டு சத்தங்களும் வெடிகுண்டினுடைய தாக்குதல்களும் துப்பாக்கி தோட்டாக்களும் தங்களை தாக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை நோன்பாளிகளாக அங்கே தங்களுடைய நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்களே, இஃப்தார் செய்வதற்கும் சஹர் செய்வதற்கும் உணவை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை விட மோசமான நிலையில் அல்லாஹ் நம்மளை வச்சிருக்கிறானா? ஆனா அவர்களுடைய மன உறுதி எப்படி இருக்குது? இன்னைக்கு நம்ம சொகுசா இருந்துகிட்டு அவர்களோடு ஒப்பிட்டால் எவ்வளவோ நல்ல நிலைமையில இருந்துகிட்டு என்னால எதுவுமே முடியல, என்ன அல்லாஹ் இவ்வளவு சிரமத்தில் வச்சிருக்கிறானே, இவ்வளவு கஷ்டத்தில் வச்சிருக்கிறானே என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா அவர்களுடைய நிலை ரொம்ப மிக மோசமாக இருக்கிறது, கண்ணீர் விடக்கூடிய வகையில் இருக்கிறது. பச்சிளம் குழந்தைகளை தங்களுடைய தாய்மார்கள் தூக்கி கொண்டு அலைகிறார்கள், இடிபாடுகளிலே சிக்கி தவித்து குழந்தைகள் மரணித்துக் கொண்டிருக்கிறது. உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட வெடிகுண்டுகளை பயன்படுத்தி ஒரு கட்டையை போல, மரக்கட்டையை போல மனிதர்களுடைய உடலை மாற்றி விடுகிறார்கள்.
அவ்வளவு மோசமாக அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் அந்த மக்களுடைய மன உறுதி எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. எப்படியான மன உறுதியை பெற்றிருக்கிறார்கள். அல்லாஹ் எங்களுக்கு உதவுவான், நிச்சயமாக எங்களுக்கு வெற்றி கிடைக்கும், நிச்சயமாக நாங்கள் வெற்றி பாதையிலே பயணிப்போம் என்கின்ற மன உறுதியோடு பயணிக்கிறார்களே. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் பெற்றுக்கிட்டு நமக்கு மேலுள்ளவர்களை பார்த்துட்டு அவரை மாதிரி என்னால இருக்க முடியல, அவரை மாதிரி என்னால பைக் வாங்க முடியல, அவரை மாதிரி என்னால கார் வாங்க முடியல, அவரை மாதிரி என்னால நகை நட்டுகளை வாங்கி சேகரிக்க முடியல, எங்களுடைய வருமானமோ குறைவா இருக்குது, அவர்களோடு நம்ம போய் நிக்க முடியுமா, அவர்களிடத்துல நம்ம பேச முடியுமா, இப்படி நம்ம இடத்துல இல்லாததை நினைத்து 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 வருத்தப்பட்டு நம்முடைய உள்ளத்திலே தாழ்வு மனப்பான்மை வளர்த்து கொண்டிருக்கிறோமே, இது உண்மையான இறை நம்பிக்கையா? இது இறைவனின் மீது நிராசை அடைகின்ற செயல். தாழ்வு மனப்பான்மை அங்கதான் கொண்டு போய் விடும். அல்லாஹ் எனக்கு ஒண்ணுமே செய்யல, அல்லாஹ் எனக்கு என்ன குறைவுள்ளவனா படைச்சிட்டா, என்ன மட்டும் ஏன் அல்லாஹ் இப்படி படைச்சான்னு தெரியல என்று இறைவனுடைய அருட்கொடைகளை மறந்து இறைவனுடைய அருளில் நிராசை அடைகின்ற இடத்துக்குத்தான் இந்த தாழ்வு மனப்பான்மை கொண்டு போய் விடும். அப்ப நாம இதிலிருந்து விடுபடுவதற்கு நம்மை விட கீழ்நிலையில் இருப்பவர்களை பார்க்கணும். எவ்வளவோ மோசமா நம்மை விட இருக்கிறாங்க. நாம நமக்கு கார் வாங்க வழியிலே பைக்கில் தான் போய்கிட்டு இருக்கிறோமா, சைக்கிள் ஒருத்தர் போய்கிட்டு இருக்கிறார் பாருங்க, அவரை பார்க்கணும். சைக்கிள்ல தான் நம்முடைய கதி இருக்குதா? ஒருத்தர் நடந்து போய்கிட்டு இருக்கிறாரே, அவரை பார்க்கணும். நடப்பதுதான் நம்முடைய வழியா இருக்குதா? நடக்க கூட முடியாமல் கால்களை இழந்து தவழ்ந்து தவழ்ந்து செல்கிறாரே, அவரை பார்க்க வேண்டும். இப்படி எல்லா விஷயங்களிலேயும் நமக்கு கீழே இருப்பவர்களை பார்த்தால்தான் நம்முடைய நம்பிக்கை கூடும், நம்முடைய குறைபாடுகள் பெரிதாக நம்முடைய கண்கள் முன்னால், நம்முடைய மனக்கண் முன்னால் பூதாகரமாக ஆக்கப்படாது. அப்ப இது தாழ்வு மனப்பான்மையை போக்குவதற்கு மிக முக்கியமான வழி. குறையை நம்முடைய மனம் பூதாகரப்படுத்துகின்ற பொழுது அந்த குறைகள் எல்லாம் எதுவும் இல்லை, நம்மை விட குறை உள்ளவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் முன்னால் அல்லாஹ் நம்மை எவ்வளவோ மேம்படுத்தி இருக்கிறான் என்கின்ற பார்வையை வலுப்படுத்தினால் நம்முடைய உள்ளத்தில் இந்த தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் போகும். இது ஒரு மிக முக்கியமான விஷயம். அடுத்ததாக நம்முடைய நம்பிக்கை. ஏற்கனவே நாம நேற்றைய தினம் பார்த்ததை போல நம்மால் முடியாது என்கின்ற சூழல் வருகின்ற பொழுது, நமக்கு வேற வழியே இல்லை, முடியாது, நம்மளால ஜெயிக்க முடியாது என்று நம்முடைய உள்ளம் நெருக்கடிக்கு உள்ளாகின்ற பொழுது அல்லாஹ் இருக்கிறான் என்கின்ற அந்த இறை நம்பிக்கை இருக்குதுல்ல, அந்த இறை நம்பிக்கை நமக்கு இந்த தாழ்வு மனப்பான்மையை போக்கும். இதை நமக்கு மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. நமக்கு எப்பெல்லாம் நம்மளால முடியாதுன்னு நம்ம மனசு சொல்லுதோ, உன்னால முடியாது, உன்னால ஜெயிக்க முடியாது, ஒரு வியாபாரத்தை உன்னால துவக்க முடியாது, உன்னால வியாபாரத்துல லாபத்தை பார்க்க முடியாது, இப்படி எப்போதெல்லாம் நம்மால் முடியாது, உன்னால் முடியாது, உன்னால் முடியாது என்று மனம் சொல்லுகிறதோ, உன்னால் பரீட்சையிலே ஜெயிக்க முடியாது, உன்னால் வேலையை வாங்க முடியாது, உன்னால் ஒரு வேலைக்கு அப்ளை செய்து அந்த வேலையிலே போய் சேர முடியாது, உன்னால் இதை கற்றுக்கொள்ள முடியாது, உன்னால் ஆங்கிலத்தை சரியாக பேச முடியாது, சரளமாக பேச முடியாது, இப்படி எதையெல்லாம் உன்னால் முடியாது, உன்னால் முடியாது என்று மனம் சொல்லுகிறதோ, அப்போது அந்த மனதுக்கு நாம சொல்லக்கூடிய விஷயம், அல்லாஹ் இருக்கிறான், நான் பார்த்துக் கொள்கிறேன், இறைவன் என்னோடு இருக்கிறான், அவனுடைய உதவி இருக்கிறது, அவனுடைய உதவி எதிர்பார்த்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன், அவனின் பக்கம் சரணடைந்த பிறகு எனக்கு எந்த கவலை இல்லை என்று நம்முடைய மனதை நாம் பக்குவப்படுத்தி விட்டால், அல்லாஹ்வின் மீது உண்டான தவக்குலை நம்முடைய உள்ளத்திற்கு தன்னம்பிக்கையாக வைத்து விட்டால், அப்ப இந்த தாழ்வு மனப்பான்மை எல்லாம் சுக்குநூறா போயிடும். யோசிச்சு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எதிரிகளால் மக்காவில் இருந்து துரத்தி வரப்படுகிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சௌர் அப்படிங்கிற குகையில தஞ்சமடைகிறாங்க. அப்படி தஞ்சம் அடைகின்ற பொழுது நம்ம எதிரிகள் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க, போய் தஞ்சம் அடைகிறாங்க, எதிரிகள் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எதிரிகள் கீழே குனிந்து பார்த்தார்கள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த இடத்திலேயே அவர்களால் கொல்லப்படுவார்கள். எவ்வளவு பெரிய நெருக்கடின்னு பாருங்க. தப்பிக்க முடியாது என்று மனம் சொல்லுகின்ற இடம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் அவர்களுடைய உள்ளத்தில், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய உள்ளத்தில் அவர்களுக்கு ஐயோ மாட்டிக்கிட்டோமே, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, கீழே குனிஞ்சாங்கன்னா முடிஞ்சிடுச்சே, நம்மளால தப்பிக்க முடியாதே என்று அவர்களுடைய உள்ளம் கலங்குகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான தன்னம்பிக்கையை வளர்க்கிறார்கள் பாருங்க. லா தஹ்சன், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தஹ்சன், கவலைப்படாதே, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அவன் காப்பாற்றுவான். இதை விட நெருக்கடியை நம்ம வாழ்க்கையில சந்திக்கிறோமா? உயிர் போகிற இடம்,
தப்பிக்கவே முடியாது என்று மனம் சொல்லுகின்ற இடம். உன்னால தப்பிக்க முடியாது, உன்னால் அவர்களை வெல்ல முடியாது, 10 பேர் 100 பேர் என்று உன்னை எதிர்க்க உன்னை கொல்ல திரண்டு வந்து விட்டார்கள், முன்னால் நிற்கிறார்கள், கீழே குனிந்தால் நீங்கள் இருவரும் மாட்டிக்கொண்டு விடுவீர்கள், இப்படி மனம் சொல்லுது. ஆனால் அந்த மனம் சொல்லுகின்ற பொழுதும் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? என்னன்னாலும் ஆயிட்டு போட்டும், என்ன நடக்கட்டும், அவன் வரட்டும், கீழே குனிந்து கூட பார்க்கட்டும், என்ன நாள் ஆகட்டும், அல்லாஹ் இருக்கிறான்னு நான் நம்பி இருக்கிறேன், இதுக்கப்புறம் நான் ஏன் கவலைப்படணும்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நம்பிக்கையை வளர்த்தார்களே. இந்த நம்பிக்கையில் நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த நம்பிக்கையை சொன்னதனால் ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலைஹி, அல்லாஹ் அவர்களின் மீது நிம்மதியை இறக்கி வைத்தான். இந்த நம்பிக்கை அவர்களுக்கு நிம்மதியை கொடுத்துச்சு. மனம் சொன்னுச்சு, உங்க எதி அவ்வளவுதான், நீங்க தோத்து போயிட்டீங்க, உங்களை கொல்ல போறாங்க, உங்க வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சுன்னு மனம் சொன்னது. ஆனால் அந்த மனதிலே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் என்ன மருந்தை போட்டாங்கன்னா, என்னனால ஆயிட்டு போட்டோம், அல்லாஹ் இருக்கிறான்னு மருந்தை போட்ட உடனே நிம்மதி அந்த உள்ளத்துக்கு வந்துடுச்சு. கவலையால் ஒடுங்கி போன உள்ளத்துக்கு அந்த சோதனை கட்டத்திலே, சிரமத்தின் கட்டத்திலேயே அல்லாஹ் இருக்கிறாங்கிற மருந்தை கொடுத்த உடனே அங்கே நிம்மதி வந்து விட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இப்படி நாம நம்முடைய வாழ்க்கையில இது போன்ற நெருக்கடி சந்திச்சிட்டோமா? யோசிச்சு பாருங்க. இன்னும் பார்க்கலாம். மூசா நபி அவர்களுடைய வரலாறு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபிரௌன் துரத்துறான், மூசா நபி அவர்களையும் மூமின்களையும் ஃபிரௌன் துரத்துறான். ஓடுறாங்க. முன்னாடி பார்த்தா கடல், பின்னாடி ஃபிரௌனுடைய படை வந்துகிட்டு இருக்கு. மூசா நபியோடு இருந்த அந்த சில நம்பிக்கையாளர்கள் அவங்க சொல்றாங்க, இன்னால முதுரக்கூன், இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, முன்னால கடல்ல போய் விழுந்தாலும் என்னதான் மூழ்க வேண்டியதான். முன்னாடி கடல் வந்துருச்சுன்னா தப்பிக்க முடியுமா? தப்பிக்க வழி இல்லை. ஏதாவது ஒரு போட்டு கிடக்குது அப்படியான ஒரு சூழலா இல்லை. முன்னாடி கடல்ல இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, முன்னால் கடலில் போய் விழுந்தாலும் மரணம் தான், பின்னால் வருகின்ற ஃபிரௌனுடைய படை நம்மை பிடித்து கொண்டாலும் மரணம் தான், இப்படி மரணம் என்கின்ற நெருக்கடியில் நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமே என்று சொல்லுகிற பொழுது மூசா நபி அவர்கள் என்ன சொன்னாங்க? யோசிச்சு பாருங்க. கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், அல்லாஹ் இருக்கிறான் நம்மளோட, அவன் ஒரு வழியை காட்டுவான் என்று இந்த வாழ்வின் நெருக்கடியிலே கூட சொன்னாங்க. வாழ்வா சாவா என்கின்ற நெருக்கடி, கடல் மரணம், பின்னால் ஃபிரௌனுடைய படை மரணம், முன்னால் அவர்களுக்கு எந்த உதவியுமே தென்படல. மனித கண்களால் பார்த்தால் எந்த உதவியும் இல்லை. ஒரு போட்டு கிடக்குது, ஒரு கப்பல் கிடக்குது, அல்லாஹ் இருக்கிறான், இந்த போட்ல எல்லாரும் ஏறுங்கப்பா, இப்படியான ஒரு நிலைமை இல்லை. போட்டு இல்லை. நமக்கு எப்படி நம்பிக்கை வரும்னா, ஒரு போட்டு கிடக்குதுன்னா அல்லாஹ் இருக்கிறான், எல்லாரும் அந்த போட்ல ஏறுங்க அப்படின்னு வரும். ஏன்னா தப்பிப்பதற்கு ஒரு காரணம் இருக்குதுல்ல, அதை பார்த்த உடனே அல்லாஹ் இருக்கிறான்னு வரும். ஆனா இங்க அங்கு அந்த சூழல்ல இல்ல, போட்டு இல்ல. சரி, இன்னொரு நாட்டினுடைய மண்ணை வந்து ஃபிரௌனையில அடிச்சு துவம்சம் செஞ்சுட்டு நம்மளை காப்பாத்திடுவான், அப்படி யாராவது இன்னொரு படை வந்துச்சா? இல்ல. எங்கு பார்த்தாலும் மரணம் சூழ்ந்திருக்கின்ற நிலை, வாழ்வா சாவா என்கின்ற கட்டம். இந்த கட்டத்திலேயும் மூசா நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், அல்லாஹ் இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான். அல்லாஹ் இருக்கும் பொழுது நான் ஏன் கவலைப்படணும்? நாங்க இன்னைக்கு யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்வில் இப்படியான நம்பிக்கை இருக்குதா? கஷ்டம் வரும், நம்முடைய வாழ்க்கையில தோத்து போயிடுவோம்னு நம்ம மனசு சொல்லும், சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லுகின்ற பொழுது நாம் நம்முடைய மனதிற்கு என்ன மருந்தை கொடுக்கின்றோம்? அல்லாஹ் இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கிறோமா? நாம எப்படி இருக்கிறோம்? ஒரு பொருளாதார நெருக்கடி வரும், கஷ்டம் வரும், நம்முடைய சம்பளம் பிடித்து கைப்பிடித்தமா ஆயிடும், கடன் வாங்குகிற சூழலா இருக்கும், செலவு அதிகமாயிடுச்சு, நோய் வாய்ப்பட்டுட்டோம், மெடிக்கல் செலவு அதிகமாயிடுச்சு, வருவாய்க்கு மேல செலவாயிடுச்சு, அல்லது வியாபாரத்துல நஷ்டமாயிடுச்சு. இந்த சூழல்ல 4 பேர்கிட்ட கேட்டு பார்ப்போம். தெரிஞ்சவரு, நண்பரு, சொந்தக்காரரு, இப்படி 4 பேர்கிட்ட கேட்டு பார்ப்போம். அந்த 4 பேர் இல்லைன்னு சொல்லிடட்டுமே. அந்த 4 பேரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இல்ல, எங்களுக்கே சிரமமா இருக்கு, எங்களுக்கே முடியல, வியாபாரம் ரொம்ப டல்லா போய்கிட்டு இருக்கு, இந்த நேரத்துல எங்களுக்கே இல்லைங்க பொழுது எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும், இப்படி சொல்லிட்டாங்க. அந்த நேரத்துல நமக்கு நம்பிக்கை வருமா? அல்லாஹ் இருக்கிறான், பாத்துக்குவோம், எதா இருந்தாலும் பாத்துக்குவோம், எதா இருந்தாலும் எதிர்கொள்ள தயார், இறைவன் இருக்கின்ற பொழுது நாம் ஏன் கலங்கி உட்கார வேண்டும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு வருமா? 4 பேர் இல்ல உன்ன உடனே உலகமே நமக்கு எதிராக வந்து நின்றதை போல, இருண்டு போனதை போல நம்முடைய மனம் ஒடுங்கி போகுதே. அப்ப இந்த தன்னம்பிக்கை எண்ணம்
எதன் மூலமாக வரும்னா அல்லாஹ்வின் மீது வைக்கின்ற அளப்பெரிய நம்பிக்கையான தவக்குலின் மூலம் தான் வர வேண்டும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லவ் தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி, அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க வேண்டிய முறைப்படி, தவக்குள் வைக்க வேண்டிய முறைப்படி நீங்கள் தவக்குள் வைத்தால் ரஸக்கக்கும் கமா யர்ஸுக்கு தைரு, ஒரு பறவைக்கு அல்லாஹ் உணவளிப்பதை போல உங்களுக்கு உணவளிப்பான். தகுது ஹிமாசன் ஒ தருஹு பத்தானன், அந்த பறவை காலை நேரத்திலே பசித்ததாக வெளியேறியது, பறந்து சென்றது. பறந்து சென்ற அந்த பறவை மாலை நேரத்தில் திரும்புகின்ற பொழுது வயிறு புடைத்த நிலையிலே நல்ல உண்டு தின்று விட்டு வந்ததே, அந்த பறவைக்கு அல்லாஹ் எப்படி உணவளித்தான்? அந்த பறவை பறந்துச்சு, போனுச்சு, ஏதாவது இறை கிடைக்குமான்னு தேடினுச்சு. அந்த பறவைக்கு அல்லாஹ் எப்படி இறையை கொடுத்தானோ, உணவை கொடுத்தானோ, அது போன்ற ரிசுக்கை உங்கள் வாழ்விலே அல்லாஹ் தருவான். எப்போது? அல்லாஹ் மேல வைக்க வேண்டிய அடிப்படையில நம்பிக்கை வச்சான். உலகமே நமக்கு எதிராக திரண்டு நின்றாலும் அல்லாஹ் இருக்கிறான் என்கின்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்துல வந்தா இறைவன் எப்படியாவது நமக்கான உதவியை தந்து விடுவான், நமக்கான பரிசை நம் கண் முன்னால் தருவான், நமக்கான வெற்றியை நம் கண் முன்னால் தருவான். அப்படியான நம்பிக்கை நம்ம இடத்துல இருக்கணும். அப்படி நமக்கு வேலும் கஷ்டம் தான் வருதுன்னா நம்ம நம்பிக்கை சரியா வைக்கலன்னு அர்த்தம். நம்ம சரியா இன்னும் நம்பல, நம்முடைய நம்பிக்கையை சரிப்படுத்த வேண்டும், நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். நம்பிக்கையை அல்லாஹ் மீது சரியாக வைத்தால் அல்லாஹ் இருக்கிறான் பார்த்துக்கலான்னு நம்ம துணிந்து இறங்கி விட்டால் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பொறுத்து கொண்டால், வாழ்வா சாவா என்கின்ற கட்டம் வந்தாலும் அல்லாஹ் இருக்கிறான் என்று இருந்தால் அல்லாஹுடைய உதவி நிச்சயம் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இத்தகைய நம்பிக்கை யாருக்கு இருக்குதோ அவங்கள தான் அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹுடைய தூதரவர்கள் தன்னம்பிக்கை தொடர்பாக நமக்கு ஒரு அழகான செய்தியில சொல்லி காட்டுறாங்க பாருங்க. அல் முஃமினுல் கவியு கைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் தஈஃப், பலவீனமான நம்பிக்கை உள்ளவனை விட பலமான நம்பிக்கை உள்ளவன் தான் அல்லாஹுக்கு விருப்பமானவன். ஒரு பலவீனமான நம்பிக்கை இருக்குது, கஷ்டம் வந்த உடனே, சோதனை வந்த உடனே, ஒரு குறை வந்த உடனே துவண்டு போகிற, நம்மளால முடியாது, நம்மால ஜெயிக்க முடியாது, நம்மால் வெல்ல முடியாது, நம்மளால லாபம் பார்க்க முடியாது என்று நம்மால் முடியாது என்று நினைக்கின்ற பலவீனமான உள்ளத்தை விட எது வந்தாலும் பார்த்துக்கலாம் என்று இருக்கின்ற பலமான உள்ளம் உள்ளவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான், நேசிக்கின்றான். இப்படி சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒஃபி குல்லின் கைர், ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நன்மை இருக்குது, எல்லாத்துலயும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு நன்மை இருக்கு. இஹ்ரிஸ் அலாமா யன்ஃபஉக், உனக்கு எது பயன் தருமோ அதுல நீ உச்சபட்ச முயற்சி செய், பேரார்வம் கொண்டு முயற்சி செய். உனக்கு ஒண்ணு நன்மைன்னு தெரிஞ்சிருச்சா முயற்சி செய். நாம ஒரு காரியத்துல இறங்க போறோம், ஒரு ஆலோசனை செய்யறோம், இது நல்லதுன்னு தெரியுது, ஆலோசனை செய்யாம கண்ண மூடி இறங்குறது ரசூலுல்லாஹ் சொல்லல. ஒரு ஆலோசனை செய்றீங்க, விசாரிக்கிறீங்க, இந்த தொழில் கை கூடுமா, இந்த படிப்பு நல்லா வருமா, இந்த திருமணம் சரியா வருமா, இப்படி எந்த எல்லாத்தையும் நீங்க பாக்குறீங்க, விசாரிக்கிறீங்க. உங்க மனசுக்கு சொல்லுது திருப்தியா இருக்குது, இப்ப இறங்கலான்னு சொல்லுது. இப்ப இறங்கலான்னு சொல்லுகின்ற அந்த இடத்துல தோத்துடுவோமோ அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த நேரத்துல முயற்சி செய், நீ அந்த காரியத்துல பேரார்வம் கொண்டு இறங்கு. இறங்கிட்டு அல்லாஹ்விடத்தில் நீ உதவி தேடு, இறங்கு, வரத பார்த்துக்கலாம், அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ்விடத்தில் உதவி தேடி நீ இறங்கு. வலா தஅஜிஸ், அதுல கஷ்டம் வரும், சில நஷ்டங்கள் வரும், சில துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், சிரமங்கள் வரும், சில விமர்சனங்கள் வரும். அதுல சோர்ந்து போயிடாத, மனம் தளர்ந்துடாத. நம்மளே ஒரு வியாபாரத்தை ஆரம்பிப்போம், ஒரு வாரம் ஆயிடும், போனியே ஆகாது. என்னடா ஆரம்பிச்சோம், இறங்கணும், ஒண்ணுமே ஆகலையே, மனம் தளரும். இப்படி மனம் தளர்ந்துடாதீங்க. மனம் தளராமல் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடி நீ முயற்சி செய்து கொண்டே இரு. ஃபைன் அஸாபக ஷைஉன், ஒரு கஷ்டம் வந்தது என்றால் ஃபலா தக்குல் லவ் அன்னி ஃபஅல்து கான கதா வ கதா, நீ என்ன சொல்லக்கூடாதுன்னா அப்பவே நான் அப்படி செஞ்சிருந்தா இப்படிலாம் நடந்திருக்காதே, இப்படி சொல்லாத. நான் அதெல்லாம் செஞ்சிருக்கணுமே, தெரியாதனமா இதை செஞ்சுட்டேனே, இப்படி சொல்லாதீங்க. ஏனென்றால் இது நிம்மதியை கெடுத்துடும். நாம ஒரு காரியத்துல இறங்கணும், அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு இறங்கணும், முழு முயற்சி செஞ்சோம், நன்மையா தீமையான்னு முதல்ல விசாரிச்சோம், நல்லதுன்னு தெரிஞ்சிச்சு, இப்ப இறங்கணும், அல்லாஹ்விடத்துல உதவி தேடணும். அல்லாஹ் ஒரு சோதனையை கஷ்டத்தை கொடுக்குறான்னா அப்பவே நான் அப்படி செஞ்சிருக்கணுமே, இப்படி சொல்லாதீங்க. அப்படி சொன்னால் அது ஷைத்தானுடைய காரியம், அது ஷைத்தான்ற செயல், அப்படி செய்யாதீங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இந்த செய்தி நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடத்தை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், உங்கள் உள்ளத்திலே நீங்கள் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள்,
எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு காரியத்தில் இறங்குவதற்கு முன்னால் நீங்க விசாரிங்க. நீங்க இது செய்யலாமா வேணாமா, இதை ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்க வேணாமா, இதை எடுக்கலாமா எடுக்க கூடாதா, இப்படி நீங்கள் விசாரியுங்கள். விசாரித்து விட்டு உங்களுக்கு நல்லது என்று தெரிந்து விட்டால் இதுல இறங்கலான்னு உங்களுக்கு தோணிடுச்சுன்னா அல்லாஹ்விடத்துல உதவி தேடிட்டு கண்ணை மூடிட்டு இறங்குங்க. அல்லாஹ்விடத்துல உதவி தேடிட்டு இறங்குங்க. முயற்சி செய்யுங்க. இஹ்ரிஸ், நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அதுல சில கஷ்டங்கள் வரும், சங்கடங்கள் வரும், சோர்ந்து போயிடாதீங்க. அல்லாஹ் இருக்கிறான் இறங்கிட்டீங்கல்ல, அல்லாஹ் உதவுவான், போய்கிட்டே இருங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க. அதுல ஒரு கஷ்டம் வந்தா கூட, துன்பம் வந்தா கூட, நஷ்டம் வந்தா கூட நீங்க சொல்ல வேண்டியது கதுருல்லா, அல்லாஹுடைய நாட்டம் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். அப்படி அல்லாஹுடைய நாட்டம்னு நீங்க போகாம நான் அப்படி இப்படி இறங்கிக்க கூடாதே, அப்படி எப்படிலாம் செஞ்சிருக்கணுமே, இப்படி செய்யாததை நினைத்து, கடந்து போனதை நினைத்து, நடந்து முடிந்ததை நினைத்து நீங்கள் புலம்பிக் கொண்டிருந்தீர்கள் என்றால் அது நிம்மதியை கொடுக்காது. விதியை அல்லாஹ் ஏன் ஏற்படுத்தி இருக்கிறான் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம், முயற்சி செய்கிறோம், வருங்காலத்துக்கு விதியின் மேல பழிப்படக்கூடாது, வருங்காலத்துக்கு முயற்சி செய்யணும். நடந்து முடிந்த ஒரு காரியம் என்றால் அது நமக்கு கவலை அளிக்கின்ற விஷயம்னா அல்லாஹுடைய நாட்டம்னு இருக்கணும். அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அலி கைலா தஸவ் அலா மா ஃபாத்தக்கும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும். உங்களுக்கு கிடைத்ததை நினைச்சு நீங்க பெரும் கர்வம் கொண்டு விடாமல் இருப்பதற்கும், உங்களுக்கு தவறி போனதை நினைத்து நீங்கள் கவலை கொள்ளாமல் இருப்பதற்கும் தான் அல்லாஹ் விதியை ஏற்படுத்தி இருக்கிறான். என்ன நடந்தாலும் லை யுசீபனா இல்லாமா கதபல்லாஹ்னா, அல்லாஹ் விதிச்சதை தவிர எனக்கு வேற எதுவும் நடக்காது, இப்படி போய்கிட்டே இருக்கணும். இந்த நம்பிக்கை நம்ம மனசுல புகுந்துடுச்சுன்னா தாழ்வு மனப்பான்மை, கவலை எல்லாமே உடைஞ்சிடும். நம்மளால முடியாதுங்கிற எண்ணம் வராது. உன்னால முடியாது சரி, உன்கிட்ட பலவீனம் இருக்குதுன்னு நீ நினைக்கிற சரி, உன்னிடத்துல குறை இருக்குதுன்னு நினைக்கிற சரி, நீ நம்பிக்கை வைக்க வேண்டியது யார் மேல? ஓ மேல மட்டும் இல்ல, உன்னை படைச்ச ரப்பு உன்னை போ சொல்றான். போ, உன்னை படைச்ச ரப்பு எதுனாலும் பார்த்துக்கலாம், நீ இறங்குடாங்கிறான், நீ இறங்கு. இப்படி அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிற பொழுது தன்னம்பிக்கை என்பது நம்மீது வைக்க வேண்டிய நம்பிக்கை மட்டும் இல்ல, என்னால முடியும்னு கண்ணை மூடிக்கிட்டு நம்புற நம்பிக்கை இல்ல. அல்லாஹ் இருக்கிறான், அகிலத்தை படைத்தவன், வானத்தை பூமியை படைத்தவன், பிரபஞ்சத்தை படைத்தவன். அத்தகைய அல்லாஹ்வுக்கு நம்ம வியாபாரத்துல லாபம் தரதா கஷ்டம், அத்தகைய அல்லாஹ்வுக்கு நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்க வைக்கிறதா கஷ்டம். அல்லாஹ் இருக்கிறான் இறங்குகின்ற என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. கஷ்டம் வரும், துன்பம் வரும், அப்ப நீ சடைவடைஞ்சிடாத, சோர்ந்து போயிடாத, உன் மனசுல நெருக்கடிக்குள்ளாயிடாத, அல்லாஹ் இருக்கிறான்னு போய்கிட்டே இருக்கிறாங்க சொல்லலாம். இந்த நம்பிக்கை நம்மிடத்துல இருக்குதா? இது இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில இந்த சோர்வு, தாழ்வு மனப்பான்மை எதற்கும் இடம் கொடுக்காமல் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக நிம்மதியாக அமைத்துக் கொள்ளலாம். இது ஒரு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்து சரி, இதெல்லாம் சரி, இந்த ஆர்வத்தை, இந்த தன்னம்பிக்கையை நான் எப்படி தக்க வைக்கிறது? தாழ்வு மனப்பான்மை விடுறேன், அல்லாஹ்வும் முழுசா நம்புறேன், அந்த நம்பிக்கையை, அந்த தன்னம்பிக்கையை, அந்த தவக்குலை என் வாழ்நாள் முழுவதும் தொடர்வது எப்படி? ஒரு நாள் செய்யறேன், 2 நாள் செய்யறேன், 3வது நாள் ஒரு கஷ்டம் வந்த உடனே திரும்ப சோர்ந்து போயிடுதே, அது அப்படியே மறந்துடுதே, திரும்ப ஒரு காரியத்தை என்னால முழுமூச்சா செய்ய முடியலையே. நம்மளே ஒரு வேலையை எடுப்போம், ஒரு கம்பெனிலே ஒரு வேலையை கொடுக்குறாங்க, நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு வேலையை கொடுக்குறாங்க, 2 நாள் செய்வோம், 3 நாள் செய்வோம், 4வது நாள் அப்புறம் பார்த்துக்குவோன்னு ஒரு அலட்சியம் வந்துடும். இந்த அலட்சியம் வராமல் இருப்பதற்கு நாம என்ன செய்யணும்? அதற்கு இன்றைக்கு உளவியலாளர்கள், மனோதத்துவ நிபுணர்கள் சொல்லக்கூடிய வழி என்னன்னா, நம்முடைய மனசு இருக்குதுல, நம்முடைய மனதை 2 விதமாக பிரிக்கிறாங்க. மேல் மனது, ஆழ் மனது அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதாவது கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. மேல் மனது, ஆழ் மனதுன்னு பிரிக்கிறாங்க. இந்த ஆழ்மனதுல நம்முடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கிறதோ, ஆழ்மனதில் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்குதோ, அதுதான் நம்முடைய பழக்க வழக்கமாக மாறுமா. நம்முடைய ஆழ்மனசுல ஒரு நம்பிக்கையை போட்டுட்டோம்னா அதுதான் அன்றாட செயல்பாடாக, என்றும் மறவாத செயல்பாடாக அதுதான் மாறுமா. அப்ப இந்த ஆழ்மனதில நம்முடைய வேலைகளை, நாம செய்ய வேண்டிய காரியங்களை நாம முடிவு செய்து விட்டால், அதை பதித்து விட்டால், நம்முடைய பழக்க வழக்கங்களாக, அன்றாட செயல்பாடுகளாக இந்த காரியங்கள்லாம் மாறிடும். ஒரு நாள் செய்யற, 2 நாள் செய்யற, 3வது நாள் என்னால செய்ய முடியலங்கிறோம்ல, இந்த புலம்பலுக்கெல்லாம் வேலை இல்லாம டெய்லி செய்யக்கூடியவர்களாக மாறிடும்.
இந்த மேல் மனது ஆழ் மனதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்த்தோம்னா நமக்கு புரிஞ்சிடும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம டெய்லி சாப்பிட்றோம். நேத்து என்ன சாப்பிட்டோம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்தா சொல்லலாம். 3 நாளைக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டோம், 1 வாரத்துக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டோம், ஞாபகம் இருக்குமா யாருக்காவது? இருக்காது. 1 வாரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன சாப்பிட்டோம்னு நினைச்சோம்னா யாருக்குமே ஞாபகம் இருக்காது. ஏனென்றால் அதுவெல்லாம் நம்முடைய ஆழ்மனதில நம்ம பதிய வைக்கல, அப்படியே கடந்து போயிடுறோம். அதெல்லாம் கடந்து போற விஷயம். இதெல்லாம் யாராவது ஞாபகப்படுத்தி வச்சுப்போம், அதுக்கு ஒரு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கல. நாம அந்த என்ன சாப்பிட்டோங்கிறத ஆழ்மனதுல பதிய வைக்கல. என்ன சாப்பிட்டோங்கிறதெல்லாம் பதிய வைக்காம அதெல்லாம் அப்பப்போ நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக, அப்பப்போ அதெல்லாம் மறந்து விடுகின்ற விஷயமாக அப்படியே விட்டு விடுகின்றோம். இதுவே உங்களுக்கு ஒரு டிரைவிங் தெரியும்னு வச்சுப்போம். இந்த டிரைவிங் மறந்து போமா? இந்த டிரைவிங் நமக்கு இல்ல நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இன்னும் பார்த்தோம்னா பசிச்சா சாப்பிடணும்னு நமக்கு மனசு சொல்லுதுல. பசி வருது, பசி வந்த உடனே போய் தட்டடு சாப்பாடை போடுன்னு மனசு சொல்லுதுல. இதெல்லாம் ஆழ் மனசுல உள்ளது. என்ன சாப்பிட்டோங்கிறது மறந்துடும், ஆனா பசிச்சா சாப்பிடணுங்கிறது மறக்குமா? மறக்காது. அது ஆழ் மனசுல உள்ளது, பழக்க வழக்கமாக மாறிடுச்சு. அப்ப இது போன்ற ஆழ்மனதில் நம்முடைய எண்ணத்தை நாம முடிக்க வேண்டிய காரியத்தை பதிவு செய்து விட்டோம் என்றால் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு காரியம் தொடரும். எந்த காரியத்திலையும் நாம சோர்ந்து போய்விட மாட்டோம். அதுக்கு உளவியலாளர்கள் சொல்லக்கூடிய வழி இந்த ஆழ்மனது சிந்தனையாக மாற்றணுங்கிறது. அதை எப்படி மாத்துறது? அதுக்கு ஒரு வழிமுறையை சொல்றாங்க. என்ன வழிமுறைனா, காலையில் எழுகிறோம்ல, முதல்ல இந்த காலையில் எழுவதே பல பேருக்கு காலையினாலே 10 மணி. அது காலை அல்ல, 5 மணிக்கு முன்னால் எழுந்திருக்கணும். 5 மணிக்கு எழுந்திருக்கணும். அது மார்க்க நமக்கு சுபுகை சொல்லி, அந்த சுபுகிலே யாரெல்லாம் கலந்துக்கிறாங்களோ அவங்களுடைய அன்றைய நாள் முழுவதும் புத்துணர்ச்சியாக இருக்கும்னு ரசூலா சொல்றாங்க. நீங்க சுபுகுக்கு எழுந்திருச்சிட்டீங்கன்னா அன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும். அதுல ஒரு சோம்பல்தனம் வராது, அலட்சியம் வராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உலகத்துல பல வெற்றியாளர்களை சொல்றாங்க. பல உலக பார்வையில வெற்றி பெற்றவர்கள், சாதனையாளர்கள் அப்படின்லாம் பல பேரை பட்டியல் போடுறாங்க. அவர்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையாக இன்றைக்கு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்னன்னா, அவங்க எல்லாருமே 5 மணிக்கு முன்னால் முழிக்கக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. ஆனா நம்முடைய மார்க்கு அதை கடமையாக்குது. அவங்க எல்லாம் ஒரு பழக்க வழக்கமா செய்யறாங்க, அவ்வளவுதான். அதனாலே அந்த பழக்க வழக்கத்தின் மூலமாகவே இவ்வளவு பெரிய மாற்றத்தை அவர்கள் அடைகிறார்கள் என்றால் மார்க்கம் நமக்கு கடமையாக்குது. நீ ஃபஜருக்கு எழுந்திருச்சு தொலை போ, இப்படி மார்க்கம் கடமையாக நமக்கு சொல்லுகின்ற பொழுது அதை சரியாக பயன்படுத்தினால் எவ்வளவு பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். இப்ப காலையில் எழுந்திருக்கணும். எழுந்திருத்து காலையில் எழுகின்ற பொழுதே அன்றைக்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும், நம்முடைய நோக்கம் என்ன, நாம செய்ய வேண்டிய இலக்கு என்ன என்பதை நாம பதிய வைக்கணும் அப்படின்னு இன்றைக்கு உளவியலாளர்கள் சொல்றாங்க. காலையில எழுந்திருக்கிறீங்க, எழுந்திருக்கும் பொழுதே இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை என்ன, நம்முடைய இலக்கு என்ன, செய்து முடிக்க வேண்டிய காரியம் என்ன, இதை நீங்க அந்த காலை நேரத்திலேயே மனசுல பதிய வச்சிட்டீங்கன்னா அதுதான் உங்களுடைய நோக்கமாக அன்றைய நாள் முழுவதும் இருக்கும். நம்மளே பார்த்திருப்போம், காலையில எழுந்திருக்கும் போது ஏதாவது ஒரு பாட்டு சத்தம் காதுல விழுந்துருட்டுமே, அன்னைக்கு நாள் முழுக்க அதே தான் ஓடிக்கிட்டு இருக்கும் மனசுல. ஏன்? அந்த காலையில் பதிகின்ற விஷயம் ஆழ்மனதுல போய் பதிஞ்சிடும். அதுவே நமக்கு மீண்டும் 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 சிந்தனை ஓட்டங்களாக அன்றைய நாள் முழுவதும் வந்து கொண்டு இருக்கும். அதனாலதான் காலையில் எழுந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான துஆவை நமக்கு கற்றுத்தராங்க. அது மறுமையின் நோக்கத்தை, இலக்கை நமக்கு அந்த காலையிலேயே பதிய வைக்கக்கூடிய ஒரு நோக்கமாக இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, நீங்க தூக்கத்திலிருந்து விழித்தீர்கள் என்றால் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். எங்களை மரணித்த செய்ததற்கு பிறகு உயிர்ப்பித்து கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவன் பக்கம் தான் நாங்க திரும்ப போகிறோம், அவன் பக்கத்தான் எங்களுடைய மீளும் இடம் இருக்குது, அவனை நோக்கி தான் நாங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதை காலையிலேயே நீங்கள் பொருள் உணர்ந்து சொல்லணும். இதை சொல்லிட்டோம்னா அந்த மறுமையினுடைய நினைவு அன்றைய நாள் முழுவதும் இருக்கும். அல்லாஹ்வின் பக்கம் போறோம்னு நம்ம காலையிலேயே மனசுல பதிய வச்சுட்டோம்னா அல்லாஹ்வின் பக்கம் செல்வதற்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும், கரெக்டா தொழுவணும், நன்மையான காரியங்களை செய்யணும், செயல்பாடுகளை கரெக்டா அமைச்சுக்கணும். இதையெல்லாம் செஞ்சுட்டா அல்லாஹ்வின் பக்கம் நாம் செல்வதற்கு ஏற்றமாக அமையும். அதனால காலையில் எழுந்த உடனே ஓதக்கூடிய துஆவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க.
அதே மாதிரி காலையில் எழுந்த பிறகு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு துவா, ஒரு நீண்ட துவா. அதுல ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தரக்கூடிய விஷயம் என்னன்னா, ரப்பி அஊது பிக்க மினல் கஸல், சோம்பேறித்தனத்திலிருந்து இறைவா உன்னிடம் பாதுகாப்பு கேட்கிறேன். காலையில முழிச்சிட்டேன், இன்னைக்கு நாள் முழுக்க எனக்கு சுறுசுறுப்பா போகணும், சோம்பேறித்தனம் எனக்கு வந்துடக்கூடாது, அதிலிருந்து இறைவா உன்னிடம் பாதுகாப்பு கேட்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு துவாவை சொல்லித்தராங்க. அப்ப இந்த துவாக்களை எல்லாம் பொருள் உணர்ந்து ஆழ்மனதில் பதிவதை போல நாம செய்தோம் என்றால் நம்முடைய வாழ்நாளில் எந்த இலக்கையுமே அலட்சியப்படுத்த மாட்டோம், எந்த வேலையுமே அலட்சியப்படுத்த மாட்டோம். ஒரு விஷயத்தை நீங்க காலையில எழுந்திருச்ச உடனே இன்னைக்கு என்னென்னலாம் செய்யணும், இன்னைக்கு என்னென்ன வேலைகள்லாம் இருக்குது, எதெல்லாம் செய்து முடிக்க வேண்டும், இதையெல்லாம் நீங்க அன்றைய காலையில எழுந்திருச்ச உடனே யோசிக்கணும், மனசுல பதிய வைக்கணும். பதிய வச்சுட்டீங்கன்னா அதை நோக்கிய முயற்சி அன்றைய நாள் முழுவதும் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்ப பதிய வைக்கலைன்னா அதுல ஒரு அலட்சியத்தை செய்தான் நமக்கு கொடுத்துருவான், நம்மால் அந்த காரியத்தை செய்யவே முடியாது. மிக முக்கியமாக மறுமை தொடர்பான வணக்க வழிபாடுகள் தொடர்பான அந்த எண்ணத்தை, இலக்கை, மறுமை இலக்கை காலையில் எழுகின்ற பொழுதெல்லாம் மனசுல பதிய வைங்க. அதற்காகத்தான் இந்த துவாக்களை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. அதையெல்லாம் பொருள் உணர்ந்து கேட்கணும். அதுவெல்லாம் நம்முடைய மனதில் பதிந்து விட்டால் எந்த அலட்சியமும் வராது. ஒரு காரியத்தை நாம செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுதுதான் அலட்சியங்கள் வரும். இப்படியே ஆழ்மனதில் பதிக்கின்ற பயிற்சியை காலையில் சுபுகுக்கெல்லாம் எழுந்திருச்சு, ஃபஜருக்கெல்லாம் எழுந்திருச்சு, மீண்டும் 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 ஒரு 3 மாத காலத்துக்கு இந்த பயிற்சியை எடுங்க. காலையில எழுந்திரிங்க, எழுந்திருச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த துவாக்களை பொருள் உணர்ந்து ஆழ்மனதில் பதிகின்ற வகையில நம்பிக்கையோடு ஓதுங்கள். அல்லாஹ் ஒரு மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்துவான். ஏன்னா ஒரு 90 நாள் ஒரு காரியத்தை நம்ம செஞ்சிட்டாலே அது நம்முடைய பழக்க வழக்கமாக நாம நினைக்கல, அதுவாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அன்றாட பழக்க வழக்கமாக மாறிவிடும் என்கிறார்கள் இன்றைய உளவியலாளர்கள். அப்ப நாம இந்த காரியத்தை எல்லாம் நம்ம செய்யணும். ஒரு காரியத்தை நீங்க செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த காரியத்தை நம்ம காலையிலேயே நம்முடைய மனதிற்கு கொடுத்து விட வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அடுத்தது, எந்த ஒரு காரியத்திலையும் அலட்சியம் வரக்கூடாது அப்படின்னா அந்த காரியத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற பலன் என்ன என்பதை நம்ம உறுதியாக அறியணும். அந்த பலன் என்ன என்பதை நம்முடைய ஆழ்மனதுக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா, உறுதியாக நம்பிவிட்டோம் என்றால் அதுல அலட்சியமே வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால தான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, லவ் யஅலமுன் நாஸ், மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்றால், அறிவார்கள் என்றால், எதை? மாஃபின் நிதாஇ வ ஸஃபில் அவ்வல், பாங்கு சொல்வதிலையும் முதலாவது சஃபிலையும் இருக்கக்கூடிய நன்மையை மக்கள் அறிவார்கள் என்றால், சும்மலம் எஜிது இல்லா ஐ யஸ்தஹிமு அலைஹி லஸ்தஹமு, அவர்கள் சீட்டுக்குலுக்கி போட்டால்தான் அதிலே பங்கெடுக்க முடியும் என்று தெரிந்தால் அவர்கள் சீட்டுக்குலுக்கி போடுவதற்கும் தயாராக இருப்பார்கள். வலவ் யஅலமுன மாஃபி தஹ்ஜீர் லஸ்தபகு இலைஹி, தொழுகைக்கு விரைவாக வருவதில் இருக்கின்ற நன்மையை அவர்கள் அறிவார்கள் என்றால் அவர்கள் அதற்கு போட்டி போட்டு கொண்டு வருவார்கள். வலவ் யஅலமுன மாஃபில் அத்தமத்தி வ சுபுஹ், இஷா தொழுகையிலும் சுபுஹ் தொழுகையிலும் இருக்கின்ற நன்மைகளை அவர்கள் அறிவார்கள் என்றால் ல அத்தௌஹுமா வலவ் ஹப்வா, அவர்கள் தவழ்ந்தாவது அந்த 2 வேளை தொழுகையிலே கலந்து கொள்வார்கள். ஒரு காரியம் எப்படி ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து அந்த காரியத்தை விடாமல் செய்கின்ற பழக்கம் வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை அவர்கள் புரிந்து கொண்டால் அப்படிங்கிறாங்க. நம்ம ஒரு காரியத்தை செய்ய போறோம்னா அதில் இருக்கக்கூடிய நன்மை, அதனால் நமக்கு என்ன லாபம், அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அதில் இருக்கக்கூடிய பலன்கள் என்ன, இதை நம்முடைய மனசில் பதிய வச்சிட்டோம்னா அந்த காரியத்துல நம்ம விரைந்து போவோமா, அந்த காரியத்தில் நம்ம ஈடுபாடு காட்டுவோமா, அந்த காரியத்தில் நாம எந்த விதமான அலட்சியமும் இல்லாமல் வேகமாக செயல்படுவோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப தொழுகையில் இருக்கக்கூடிய நன்மை நமக்கு மறுமை சம்பந்தமாகவே நம்ம பார்ப்போமே. உலக ரீதியான காரியங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு படிப்பு இருக்குது, படிப்புல இருக்கக்கூடிய நன்மை என்ன, படிப்புனால நமக்கு வாழ்க்கையில என்ன கிடைக்கும், இதை ஒரு மாணவன் தன்னுடைய மனசுல படிக்கின்ற காலத்திலேயே உணர்ந்து விட்டான் என்றால் அந்த படிப்பிலே அவன் ஆர்வம் காட்டுவான். எது படிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், படிச்சா நம்மளால எவ்வளவு முன்னேற முடியும், எந்த உயரத்துக்கு போக முடியும், இது ஒரு மாணவனுடைய மனதில் பதிந்து விட்டால் அவன் அந்த படிப்புல அலட்சியம் காட்ட மாட்டான், போய்கிட்டே இருப்பான். படிப்புல அவன் ஆர்வமாக இருப்பான், அதுல அலட்சியப்படுத்திட மாட்டான், அதுல முயற்சிகளை அவன் செய்வான். அது மாதிரிதான் மறுமை தொடர்பாக நாம செய்யக்கூடிய அமல்கள், அதில் இருக்கக்கூடிய நன்மைகளின் யதார்த்தத்தை நாம புரிந்து கொண்டாலே நாம அதுல அதிகமாக ஆர்வத்தை காட்டுவோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டக்கூடியதை பார்க்கின்றோம். அப்ப யோசிச்சு பாருங்க,
அப்ப நாம எந்த ஒரு காரியத்தை ஆசைப்படுகின்றோமோ, விரும்புகின்றோமோ, நம்முடைய வாழ்வில் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ, அந்த காரியத்தில் இருக்கின்ற பலனை அறியுங்கள். அந்த காரியத்திலிருந்து எதெல்லாம் நம்ம அலட்சியப்படுத்துது, அதில் இருக்கக்கூடிய கேடுகளை உணருங்கள். இப்படி உணர்ந்தாலே நாம நம்முடைய அந்த காரியத்துல தொடர்ச்சியாக இருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு வேலையை செய்து முடித்தால் நமக்கு ஒரு 1 கோடி கிடைக்கும்னு தெரியுது. அந்த 1 கோடி கிடைக்கும்னு தெரிஞ்சிடுச்சுன்னா, கண்டிப்பா 1 கோடி கிடைக்கும்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அதுல நமக்கு அலட்சியம் வருமான்னு கேட்டா வராது. அப்போ செல்போனை எல்லாம் எடுத்து உட்கார்ந்துகிட்டு ஃபேஸ்புக்கை நோண்டிக்கிட்டு நேரத்தை கழிப்போமான்னு கேட்டா கழிக்க மாட்டோம். எந்த காரியத்தை செய்து முடித்தால் 1 கோடி கிடைக்கும்னு தெரியுதோ அந்த காரியத்துல முழு மூச்சாக இறங்கிடும். அதே மாதிரி தான் அமல்கள் விஷயத்திலையும், இந்த அமலை செஞ்சா நமக்கு அளப்பெரிய நன்மை இருக்குதுன்னு உணர்ந்துட்டோம்னா அதுல நமக்கு அலட்சியம் வரவே வராது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் இந்த கூலிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுதெல்லாம் உலகத்தோடு ஒப்பிட்டு நமக்கு சொல்லி காட்டினாங்க. பல விஷயங்கள், சுபுஹனுடைய சுன்னத் தொழுகையை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அதே மாதிரி சுவனத்தில் கிடைக்கின்ற இடத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுதெல்லாம் ஹைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, அது உலகத்தை விட, உலகத்தில் இருக்கின்ற அனைத்தை விட சிறந்ததுன்னு நாங்க சொல்லலாம். சொர்க்கத்துல ஒரு சாட்டை அளவு கிடைக்கின்ற இடம், ஃபஜர்னுடைய முன் சுன்னத்து 2 ரக்காத்து, இதெல்லாம் உலகத்தை விட, உலகத்தில் இருக்கின்ற அனைத்தை விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படி சொல்லப்படுகின்ற பொழுது இதை நாம உளப்பூர்வமாக உணர்ந்தால், ஆழ்மனதிலே பதிய வைத்து விட்டால் அலட்சியம் வருமா? அப்ப ஏன் அலட்சியம் வருதுன்னா, நாம சரியாக இந்த கூலிகளை உணரவில்லை, சரியாக இறைவன் சொல்லுகின்ற நன்மைகளை உணரவில்லை, இறைவன் சொல்லுகின்ற அந்த மதிப்புகளை நாம நம்பவில்லை. அந்த மதிப்புகளை நம்முடைய மனதில் ஆழமாக பதிய வைத்து சரியாக புரிய வேண்டிய முறைப்படி புரிந்தால் எந்த ஒரு அலட்சியமும் நம்மை இந்த காரியங்களிலிருந்து திசை திருப்பி விடாது. இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு திசை திருப்புன்ற விஷயங்கள்ல மிக முக்கியமானது செல்போனு, சமூக வலைதளங்கள். ஒரு ஃபேஸ்புக்கை பார்க்கிறோம், 1 மணி நேரம் போனதே தெரியல பாரு. ஃபேஸ்புக்கை தேய்ச்சிக்கிட்டே இருப்பாரு, தேய்ச்சிட்டு 1 மணி நேரம் எப்படி போனுச்சுன்னே தெரியல. ஒரு படத்தை 3 மணி நேரம் ஓடுற ஒரு படத்தை, ஃபுல் படத்தை பார்ப்பாரு, 3 மணி நேரம் எப்படி போனுச்சுன்னே தெரியல, எப்படி ஓடுனுச்சுன்னே தெரியல, இப்பதான் செல்போனை எடுத்த மாதிரி இருந்துச்சு, டைம் எப்படி ஓடுனுச்சுன்னே தெரியலையே அப்படிலாம் சொல்லுவார். எதுக்கு? இந்த ஃபேஸ்புக்கு, படத்துக்கு. இதையெல்லாம் பார்த்தா இதுல நம்முடைய நேரத்தை கழிச்சா ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? எந்த பிரயோஜனமும் இல்லை. இதுல நேரத்தை கழிப்பவர், இதுல ஆர்வமாக இருப்பவர், இந்த செல்போன் என்கின்ற போதையிலே மூழ்கக்கூடியவர்கள் யாராவது இந்த மறுமை தொடர்பான நன்மைகளை உணர்ந்து அந்த காரியத்துல நான் குர்ஆனை எடுத்து வச்சு ஓதுனேன், நேரம் போனதே தெரியல, எத்தனை பேர் சொல்லி இருக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. குர்ஆனை எடுத்து வச்சு ஓத ஆரம்பிச்சேன், நேரம் போனதே தெரியல, இப்படிங்கிறதுக்குள்ள போயிடுச்சு, எத்தனை பேர் சொல்லியிருப்போம்? நான் தொழ ஆரம்பிச்சேன், சூறாவை ஓதுனேன், ஓதிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு நேரம் போனதே தெரியல, எத்தனை பேர் சொல்லியிருப்போம்? ஃபேஸ்புக்கு சொல்றோம், சினிமா படத்துக்கு சொல்றோம், அதுல இருக்கின்ற ஆர்வம், அது எந்த பயனும் இல்லாத விஷயத்துக்கு நாம கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை கூட எவ்வளவு தொகையை கொடுத்தாலும் வாங்க முடியாத சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லுகின்ற காரியங்களுக்கு நாம கொடுக்கலைன்னா அந்த கூலிகளை, அந்த நன்மைகளை நாம சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இந்த அலட்சியப்படுத்துகின்ற காரியங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு சரியாக ஒரு காரியத்தினுடைய நோக்கத்தை, ஒரு காரியத்தினுடைய நன்மையை நம்முடைய ஆழ்மனதில் பதிய வைத்தோம் என்றால் அதில் எந்த விதமான அலட்சியமும் இல்லாமல் நம்முடைய முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்யலாம். அதற்கும் மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. இந்த வழிகாட்டுதல்களை எடுத்துக்கொண்டு நம்முடைய மனதிலே கவலை ஏற்படுத்துகின்ற, தாழ்வு மனப்பான்மை கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டு அல்லாஹ் மீது சரியாக தவக்குள் வைத்து அந்த தவக்குலை தொடர்ச்சியாக இருக்கின்ற வகையிலே அதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து நாம செயல்பட்டோம் என்றால் நம்முடைய வாழ்வில் கவலைகள் இல்லாத மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழலாம். இதுவெல்லாம் நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப இத்தனை நாட்கள் நாம பார்த்த விஷயம் எல்லாம் நம்ம மனசை நாம சரி செய்ய வேண்டிய விஷயங்களை பார்த்தோம். நாளைய தினம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இத்தனை விஷயங்கள் நம்ம மனசை காயப்படுத்துதுல, கவலை நம்மளை காயப்படுத்துது, தாழ்வு மனப்பான்மை நம்ம காயப்படுத்துது. இப்படி நம்ம மனசை காயப்படுத்துவதை நாம தவிர்ப்பது, அதிலிருந்து நிவாரணம் பெறுவதை இவ்வளவு சிக்கலுக்குரிய விஷயமா இருக்குது. சில நம்முடைய செயல்பாடுகள் பிற மனிதர்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தும், பிற மனிதர்களுடைய உள்ளத்தை கவலைக்குள்ளாக்கும், தாழ்வு மனப்பான்மைக்குள்ளாக்கும். நம்முடைய ஒரு சொல் பிறருடைய உள்ளத்துல ஒரு நோயாக, வடுவாக மாறிடும். அப்ப அந்த மாதிரி சூழல்ல பிறருடைய மனநிலை அறிந்து நாம எப்படி செயல்படுவது,
இதை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்